6/7/2025 சாமூர்த்தி எஸ்எம் 10க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். 10வது குழுக்கள் எஸ்எம். அதுக்கு முன்னாடி நேற்று என்ன வந்திருக்கு, எப்படி வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். எப்போதும் போல் நம்ம பார்த்துட்டு அடுத்ததில் போகலாம். பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 9-1-0 கொடுத்துருந்தோம். 9 வரலை, 4 வரலை. ஆனால் 2-2-7 வந்திருக்குது. நேற்று 7ஆம் நம்பர் டபுள்ஸாக வரும்னு எதிர்பார்த்தோம். நான் பாருங்கள் கட்டம் போட்டு கூட வச்சுருக்கிறேன். காரணம் என்னென்னா நேற்று டார்கெட்டே அதான், டபுள்ஸு தான் அதிகபட்சம் வரும்னு சொல்லியிருந்தேன். 7ஆம் நம்பர் தான் வரணும் மெயினாக. ஆனால் 7க்கு பவர் 2 சரிங்களா. அதுக்கு தான் நான் ஏ போர்டில் 7 வச்சேன். ஏன்னா அது 7 வந்து 3ஆகவே வந்தாலும் வரலாங்கிறது என்னுடைய யூகம். அதனால தான் ஏ போர்டில் வச்சோம்னா அப்படி வரிசையாக வந்த மாதிரி ஒரு கணக்காக வரும்னு பார்த்தேன் நான். அவன் என்ன பண்ணிட்டான், 2-2-7ன்னு வச்சுட்டான். 7 தூக்கி கீழே வச்சுட்டு 2 மேலே வச்சுட்டான். பவர் நம்பரை தூக்கி வச்சுட்டான். ஆக மொத்தம் நான் நினச்ச மாதிரி 3 வந்திருக்குது. ஆனால் 2-2-2-7க்கு 2 வச்சுட்டேன். பவரில் வந்துருச்சு. இல்லைன்னா அது கணக்கே வந்து 3-7 வந்த மாதிரி தான் கணக்கு. 3-7 3-2 வந்த மாதிரி கணக்கு. அது எனக்கு அப்படி தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரி போயிடுச்சு. அதனால தான் இதிலலாம் நம்பி நம்ம கொடுக்குறதில்ல ட்ரிபிள்ஸ் வரும்னு சொல்லிவிட்டு. ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறது ஒன்று, வர்றது ஒன்று ஆகிடுது. இருந்தாலும் பவர் நம்பர் 2 வந்துருக்கு. பார்த்தீங்களா, 2 வந்துருக்கு சரிங்களா. நாளைக்கு உண்டான கணக்கில் போயிடலாம். நேற்றே நான் சொல்லிட்டேன், டபுள்ஸ் வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இது எல்லாமே போர்ட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. போர்டு மட்டும் கொஞ்சம் வரலாம். ஆனால் அது கூட பாருங்கள் சி போர்டில் வச்சு அடிச்சிருக்கிறேன் 7. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். நாளைக்கு ஒரு நல்ல கணிப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கும் ஒரு டபுள்ஸ்க்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. அது என்னங்கிறத நான் வரிசையாக சொல்கிறேன். உங்களுக்கு என்னெல்லாம் வரலாங்கிறத பற்றி சொல்கிறேன் சரிங்களா. நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் வருது சரிங்களா. ஆனால் 9 தான் வரும்னு பார்த்தேன். ஆனால் 4 தான் ஆல் போர்டில் வருது. வந்திருக்குது 4 நமக்கு. ஒரு வேளை 4 வரலன்னா 9 வரும் சரிங்களா. ஆல் போர்டில் நமக்கு என்ன நம்பர் கிடைக்குதோ அதை வச்சுட்டு பவர் நம்பரை கீழே கொடுப்போம். ஏன்னா மாற்றி கொடுத்தோம்னா தப்பாகிடும். அதனால் நான் கிடச்ச நம்பரையே நம்ம வச்சுட்டோம். 4-8 சப்போர்ட்டுக்கு 2 சரிங்களா. 4க்கு பவர் 9, 8க்கு பவர் 3, 2க்கு பவர் 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0-1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 6-8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 2-5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனால் திரும்ப 7ஆம் நம்பரே சி போர்டில் வைக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏன்னா பவர் வைக்கணும், 1 2 வைக்கணும், இல்லை 7 வைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 4ஆம் நம்பரை தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கணும் சரிங்களா. 4 பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் வரலாங்க. அதனால தான் வெளியில் கொடுத்துருக்கேன். ஒரு வேளை 4ஆம் நம்பர் வரலைன்னா 9ஆம் நம்பர் வரும். ஆனால் அதிகபட்சம் 4ஆம் நம்பர் தான் வந்திருக்குது. அப்படி வரும்போது எல்லாத்துலேயும் வரும்போது அந்த 4 தான் கொண்டு வருவாங்க, 9 கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் 9ஆம் நம்பர் நம்ம வந்து டபுள்ஸுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். ஏன்னா 9 வந்தால் நாளைக்கு வந்து அதிகபட்சமாக டபுள்ஸாக வரணும். இல்லை 49 94 அந்த மாதிரி வரலாம். ஆனால் அதிகமாக வந்துட்டு 4ஆம் நம்பர் தான் வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா பேட்டர்ன் அந்த மாதிரி தான் காட்டுது. ஆனால் 9 வரணும். ஆனால் அதுக்கு பதிலாக 4 வந்தாலும் வரலாம். ஏன்னா நேற்று 7 தான் வரணும் டபுள்ஸாக. ஆனால் என்ன வந்திருக்கு, 2ஆம் நம்பர் தான் வந்திருக்குது சரிங்களா. அதுக்காக நான் கீழே 4ஆம் நம்பரும் வச்சுருக்கேன். சப்போஸ் 9 வைக்கிறவங்க 4ஆம் நம்பரும் எடுத்துக்காங்க கண்டிப்பாக. திரும்பவும் 7ஆம் நம்பர் டபுள்ஸாக வைக்கலாம். நாளைக்கு திரும்பவும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7-0 வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த 3 நம்பர் மெயின் டார்கெட் சரிங்களா. டபுள்ஸ் உங்கள் கணக்குலேயும் வந்தால் எடுத்துக்கோங்க. 3 நம்பர் மெயின் டார்கெட்டு. மிஸ் ஆனால் கீழே இருக்க பவர் நம்பர் வரும் சரிங்களா. அது வரலன்னா இந்த நம்பர் வரலாம், அதையும் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வரலன்னா இந்த நம்பர் ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. 86 40 47 14 32 70 87 56 சரிங்களா. இதிலேருந்து நாளைக்கு வின்னிங் வரலாம். அது அப்படியேவும் அடிக்கலாம், ரொட்டேட்டாகவும் அடிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது பவர் வந்துச்சுன்னா வைங்க. பவர்னால் என்ன, 86ன்னு கொடுத்துருக்கோம், 81 வருதா, 81 வைங்க, 86 1 வைங்க. 45 வருதா, 45 1 வைங்க, 40 1 வைங்க. அவ்வளோதான். அதுக்கு தான் பவர்னு சொல்கிறது. நாளைக்கு நம்ம அப்படியே வந்துச்சுன்னா நம்மளுக்கு பெஸ்ட்டு. நம்ம கொடுத்துருக்கிறதுல நல்ல ஒரு இது அப்படியே செட் பண்ணி வைக்கலாம். 3 டிஜிட்டல் செட்டிங் நம்பர் வரும். இதில் ஜோடி நம்பர் சேர்ந்துடும் சரிங்களா. 87 47 இதெல்லாம் ஜோடி நம்பர். 86 87 ஜோடி நம்பர். 56 86 32 கூட என்ன சேரும், 32 கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜோடி சேர்கிறதுக்கு வந்துட்டு 3 வந்து 8 ஆக்கணும். அப்படின்னா அப்போது 862 இல்லைன்னா 362 அந்த மாதிரி வரலாம். 8 இருக்க இடத்துல 3 ஜோடி சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி வரும் சரிங்களா. அதான் பவர் நம்பர். 8க்கு 3 தானே பவர், அந்த மாதிரி ஜோடி சேரலாம். இருந்தாலும் நான் வச்சுருக்கிறேன், பார்த்துக்கோங்க. 0-17 0-12 147 140 470 432 862 487. இதை ஏன் சரியில் வச்சுருக்கேன்னா இதை மட்டும் நான் பவர் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 7 2 பவர் பண்ணி அப்படி தூக்கி வச்சுருக்கிறேன்.
சரிங்களா? 3 2 இருக்கா, இங்கே 47 இருக்கா, ஒருவேளை 432 வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் மாறி வந்துச்சுன்னா மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு கணிப்பு மட்டும்தான். 2D நமக்கு டபுள்ஸ் இதெல்லாம் பாருங்கள். உங்கள் கணிப்பில் எது வருது ஸ்ட்ராங்காக பார்த்துட்டு யோசனை பண்ணிவிட்டு அதை மட்டும் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? நாளைக்கும் 7 டபுள்ஸாக வந்தால் வரலாம், இல்லைனா 9ஆம் நம்பர் வரணும், இல்லை 4ஆம் நம்பர் வரணும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. இல்லை 0 ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடியே வர வேண்டிய நம்பர் இன்னும் வராமல் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு வந்தால் வரலாம். ஓகேங்களா? பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.